அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான சில விஷயங்களை பார்க்க போறோம். நமக்கு வாழ்க்கையில நிறைய கவலைகள் இருந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? நான் பல வருஷமா கஷ்டத்துலதான் இருந்துட்டு இருக்கேன். நான் கேட்கிற துவாலா கபூல் ஆகுறதே இல்லை. எனக்கு ஒரு நல்ல நேரமே இல்லை. நான் எது செஞ்சாலும் அது என்ன ஆகுறது இல்லை, உருப்படியா இருக்கிறது மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சொல்றாங்க, நான் எல்லா தொழுகையும் தொழுதுட்டு தான் இருக்கிறேன், எல்லா திக்ரும் ஓதிட்டு தான் இருக்கேன், தேடி தேடி செய்றேன், இருந்தாலும் எனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. தப்பு செய்யறவங்க எல்லாம் நல்லா தான் இருந்துட்டு இருக்காங்க. நான் நல்லது செஞ்சு எனக்கு ஒண்ணுமே நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியில இருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய தேவைகள் நிறைவேறாம பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதுனால நமக்கு அப்படி ஒரு விரக்தி வந்துட்டு இருக்கு. அது எல்லாம் மாறணும்னா அல்லாஹுடைய அருள் கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல முறையில மாறணும். அப்படியே நல்ல விதமாக வாழ்க்கை மாறுவதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு 5 விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது கூட ஒரு துவாவும் இருக்கு. இந்த துவா ஓதுனீங்கன்னா அந்த 5 விஷயத்தை நீங்க அடைவதற்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். துவா அந்த 5 விஷயத்தை அடையறதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ தவிர, ஆனா அந்த 5 விஷயத்தை நீங்க முதல்ல தெரிஞ்சு அதை உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ணும், முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா எதுக்கு அந்த துவா ஓதுறோன்னே தெரியாம நம்ம ஓதி அந்த பலனை பெற முடியாது. அதனால முதல்ல அந்த 5 விஷயம் என்னன்னு சொல்லி அதை அடையறதுக்கான அந்த துவாவை நம்ம சொல்றோம். தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஓதிவாங்க. அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே நல்ல முறையில மாறும். என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ணெதிர அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் இதுல உங்களுக்கு சொல்றேன். அதை பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கு காமிச்சு அவர்களும் நேர்வழி பெறுவதற்கு நீங்க ஒரு காரணமாக இருக்கும். இப்ப முதல்ல அந்த 5 விஷயம் சொன்னோமா, அதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதல் விஷயமாக இந்த உலகத்துல நமக்கு அல்லாஹ் நல்லதை கொடுக்கணும், நல்லதே நம்ம நடக்கணும்ல நம்ம ஆசைப்படுறோம்ல. அப்படி இருக்கும்போது முதல்ல உலக விஷயத்துல அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நாம நினைச்சுக்கிறோம் யாருக்கு அல்லாஹ் வசதியை கொடுக்குறானோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் நல்லதை கொடுத்துட்டான், யாருக்கு நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்தானோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் நல்லதை கொடுத்துட்டான்ட்டு. ஆனா அல்லாஹ் யாருக்கு தீனுடைய விஷயத்துல வழிகாட்டுறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் முதல்ல நல்லதை நாடுகிறான்னு அர்த்தம். அப்ப உலக விஷயத்துல கொடுக்கக்கூடியதை முதல் பார்க்காதீங்க. உங்களுக்கு தீனுடைய விஷயத்துலதான் அல்லாஹ் முதல்ல நல்லதை நாடுகிறான் என்றால் கொடுப்பான். அப்படி தீனுடைய விஷயத்துல நமக்கு கிடைக்கும் போது என்ன ஆகுது, தீனுடைய விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நாடுபவர்களே தான் அவனுடைய வேதத்தை கற்றுக்கொள்ள முடியும், அவனுடைய தீனை பற்றி பிடிக்க முடியும், எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இது என் வாழ்க்கையிலே உண்மையாலுமே நடந்துச்சுதான். எங்கிட்ட எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தால இருந்தே தர்ஜுமா கிளாஸ் ஒன்று எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க எங்களையே. முதல்ல எனக்கு வீட்டுலதான் எடுக்கிறாங்க, நம்ம இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகணுமா, அது சரி வராது அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணோம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தோம், புறக்கணித்துட்டே இருந்தோம். இருந்தாலும் அவங்க பாக்குறப்பெல்லாம் எங்களை சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீனுடைய விஷயத்த ரொம்ப புறக்கணிக்க முடியாது, நமக்கே சங்கட்டமா இருக்கும். ஏன்னா நம்ம வரல அப்படின்னு சொல்றது கூட உலக விஷயம் கிடையாது, ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, அது ஒரு தீன் விஷயம். மார்க்க விஷயத்தை படிச்சு கொள்ளுங்க, நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம்னு கூப்பிடும் போது அதை சும்மா சும்மா மறுக்க முடியாது. அதனால போய் பார்ப்போம், போய் பார்த்துட்டு நம்ம ஒத்து வராட்டினா அதுக்கப்புறம் ஏதாவது காரணம் சொல்லிப்போம். அப்படிதான் நினைச்சிட்டு என்ன பண்ணோம், உள்ள போனோம். அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஒரு 2 வருஷம் தொடர்ந்து அந்த தர்ஜுமா கிளாஸ் போகிறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் நாடி இருந்தான். சுபஹான் அல்லாஹ். அதுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ இல்மு தீன் விஷயத்துல கிடைச்சிச்சு. குர்ஆனுடைய முழு விளக்கங்களை அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் குர்ஆன்ல ஓதும் போது அதனுடைய தமிழ் என்னவா இருக்குமோ அதை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது இல்லாம ஏராளமான ஹதீஸ்கள் 2 வருஷத்துல போக முதல்லாம் அந்த கிளாஸ் விட்டு வெளியே வரும்போது கடைசி 10 நிமிஷம் பயான் பண்ணுவாங்க. அந்த பயான் எல்லாமே அல்லாஹ்வின் மீது இறையச்சத்தை அதிகப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறதா இருக்கும். எந்த பயானும் பாத்தீங்கன்னா இதை ஓதுங்க அது கிடைக்கும்னு ஒரு நாள் கூட சொன்னதில்ல. 2 வருஷமாக அல்லாஹ்வின் மீது இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய பயான் சொல்லி சொல்லி இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அல்லாஹ்வின் மீது அந்த கலிமாவுடைய வாழ்க்கை வந்திருக்கு. ஒரு சின்னதா போய் கதவுல இடிச்சா கூட அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, நமக்கு அந்த வழியை அல்லாஹ் கொடுக்குறான்னா உங்களுடைய ஏதாவது ஒரு பாவத்தை கழிக்கிறான்னு அர்த்தம். நீங்க இடிச்சுன்னும் அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு கேளுங்க, நான் ஏதோ பாவம் செஞ்சுட்டேன், அதனாலதான் நீ எனக்கு இந்த சின்ன வழியை கொடுத்து அந்த பாவத்தை கழிச்சு மறுமையில எனக்கு நீ சொர்க்கத்தை கொடுக்க நாடுறேன்னு சொல்லிட்டு நீங்க துவா செய்யுங்க நாங்க சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சின்ன அடிபட்டதுக்கே அப்படின்னா ஒவ்வொரு சோதனைக்கும் அல்லாஹ்வே தான் நாங்க நினைச்சோம். எல்லாமே பார்த்தா அங்கிருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். அதுவரை நான் இபாதத் செஞ்சேன், தொழுதுருக்கேன், 5 நேரம் தொழுகுவேன், திக்ரு ஓதுவேன், நிறைய கிதாபுகள் எல்லாம் வாங்கி வச்சு ஓதுவேன். ஆனா அது எல்லாமே பார்த்தா எங்களுக்கு என்ன பலன் கொடுத்துச்சுன்னா, அப்பப்ப ஏதாவது துவாக்கள் நிறைவேறும், சில துவாக்கள் நிறைவேறாதப்ப ரொம்ப விரக்தியாக இருப்பேன். நான் எவ்வளவோ கேட்டேனே, இத்தனாயிரம் தடவை ஓதுனேன். சிலர்லாம் சொல்லுவாங்க இதை எழுதி வைங்கலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 786 தடவை இதை எழுதுறது, அந்த மாதிரிலாம் விவரம் தெரியாம செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஷஹீஹான
சுன்னத்தானது மட்டும்தான் நம்ம செய்யணும், விதத்தான எந்த விஷயத்தையும் நம்ம செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஆதாரம் இல்லாத எந்த அறிவிப்புகளையும் எடுத்து இப்போது நான் ஓததே இல்லை. கிதாபுகள்னு பார்த்தா எங்க வீட்டுல 30-40 கிதாபுகள் வந்து பார்த்தா இதை ஓதுனா அது கிடைக்கும், அதை ஓதுனா இது கிடைக்கும்லாம் இருக்கும். ஆனா அதை நான் ஓதுறதும் கிடையாது இப்பெல்லாம். அது இல்லாம அதுல இருந்து ஒரு விஷயத்த கூட எடுத்து நான் வந்து யூடியூப்ல போட்டது கூட கிடையாது. ஏன்னா என் புறத்துல இருந்து ஒரு விஷயத்த நான் போடுறேன்னா அதுக்கு நாளைக்கு மறுமையில நான் பதில் சொல்லுங்க கூடிய அந்த பயம் இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தா அந்த மதரசால இருந்தா எனக்கு கிடைச்சிச்சு. அந்த தர்ஜுமா கிளாஸ் தான் எனக்கு எல்லாமே வந்து கொடுத்துச்சு. அப்ப அல்லாஹ் நமக்கு முதல்ல நல்லது நாடணும்னு நினைச்சா முதல் தீன் விஷயத்துல தான் நம்மளை இழுப்பான். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் கூப்பிடுவான். எனக்கு நேரடியாக வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்ப எனக்கு ஆசைப்பட்டா கூட அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அப்ப அது ஒரு அமைஞ்சிச்சு. இப்ப நான் இருக்கக்கூடிய இடத்துல நான் தேடி போனா கூட அப்படி ஒரு நிலைமை இல்லை. ஆனா நம்ம யூடியூப் மூலமா கத்துக்கலாம். அல்லாஹ் வந்து உங்களுக்கு பாருங்க இந்த விஷயத்த யூடியூப்ல கேட்க வச்சிருக்கான். அந்த மாதிரி அல்லாஹ் வந்து யாருக்கு தீனுடைய விஷயத்தை கொண்டு போய் அவர்களிடத்துல சேர்த்துறானோ அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் இனி நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக அது இருக்குது. அதனால நீங்க எத்தனையோ ஹராமான விஷயங்கள்லாம் விட்டுட்டு யூடியூப்ல வந்து தீனுடைய விஷயத்தை நீங்க பாக்குறீங்கன்னாவே அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய இல்மை கத்துக்கக்கூடிய தீனுடைய விளக்கத்தை கத்துக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறான். அதுவே வந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையாக மாற்றுவதற்காகத்தான் அல்லாஹ் ஒரு முதல் அடையாளமாக ஆக்கியிருக்கான்னு நீங்க நினைச்சுக்கோங்க. இல்ல நான் இந்த வீடியோ தான் நான் பாக்குறேன், இதுவரையும் நான் வந்து தீனுடைய விளக்கம்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது, தீன் விஷயத்தை பத்திலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நிறைய சந்தேகங்கள் இருக்குன்னா தேடி தேடி அதுக்கான ஆன்சர்லாம் தேடுங்க. எல்லாமே யூடியூப்ல இருக்கு, எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கு. நீங்க ஆன்லைன் மூலமாகவே வீட்டுல உட்காந்து நம்ம அதை அத்தனையுமே கத்துக்கலாம். அப்ப மார்க்க விளக்கங்களை நீங்க தேடி போங்க, உங்களுக்கான நல்ல நசீபு தேடி வரும். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுங்களா, அதுதான் ஒரு நாளுடைய 5 நேர தொழுகை. அதுலயும் மிக முக்கியமாக ஃபஜ்ர் தொழுகையும் இசா தொழுகையும். ஏன்னா நபி அவர்கள் சொல்றாங்க, நயவஞ்சகரால ஃபஜரையும் இசாவையும் தொழுக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 நேரத்தை தொழுதுருவாங்க நம்ம, ஆனா ஃபஜ்ரும் இசாவும் தொழுக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நம்மள்ட்ட என்ன பிரச்சனைனா இசாலாம் தொழுதுருவோம், ஃபஜ்ர் தான் தொழுக மாட்டோம். அப்ப நேரமாக உரிய நேரத்துல ஃபஜ்ர் தொழுகிறது அப்படிங்கிறது ஒரு நாளுடைய பரக்கத்தாக இருக்கு. அந்த நாள் முழுவதும் நமக்கு அல்லாஹுடைய அருள் வரணும்னா அந்த ஃபஜ்ரை தொழுவுங்க. ஃபஜ்ர் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் திக்ர் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க. இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு நிம்மதி இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தரும், உங்களுக்கு நல்ல நேரத்தை கொண்டு வந்து சேர்த்தும். அடுத்து 3வது விஷயம் என்னன்னா பொறுமையாக இருப்பது. யாருக்குமே, நமக்கு மட்டும் இல்ல, நபிமார்களுக்கு கூட துவாக்கள் கபுலாகாம இருந்திருக்கு. எல்லாருக்குமே கஷ்டம் வந்திருக்கு, எல்லாருக்குமே நோவு வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்க முடியாத தலைவலியில எல்லாம் துடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கும் கடன் இருக்கு, அவர்களும் கடன்ல இருந்திருக்காங்க. நமக்கும் உடல் ரீதியா வலி இருக்கு, அவர்களும் இருந்திருக்காங்க. நம்மளை சேர்ந்தவங்களும் இறந்திருக்காங்க. நபி அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தா அவங்களுடைய மகன் ஆகட்டும், அவங்களுடைய மனைவிமார்களாகட்டும் இறக்குறது, எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே அல்லாஹ் சோதனை கொடுக்குறான். ஆனா நல்லடியார்கள் சோதனையில் பொறுமையாக இருப்பாங்க. அல்லாஹும் பொறுமையாளரோடு இருக்கிறான். அதனால நாம வந்து சோதனையில பொறுமையா இருந்தோம்னா அல்லாஹ் நம்மளோடு இருந்து அந்த சோதனையோட கூலியை இரட்டிப்பாக பன்மடங்காக எதிர்பார்க்காத அளவு கொடுப்பான். அதனால ஒரு சோதனை வந்த நொடியில இருந்து பொறுமையா இருங்க. சிலர் பொறுமையா இருப்பது எப்ப இருப்பாங்கன்னா, எல்லா சண்டையும் போட்டுட்டு நான் போய் அப்படி பண்ணி பார்த்தேன், இப்படி பண்ணி பார்த்தேன், எது பண்ணாலும் நடக்கல, போய் சூனியத்துக்கும் போறது, மாந்திரிகத்துக்கு போறதுன்னு சொல்லிட்டு எல்லா முசீபத்தான வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா நான் அல்லாஹ் இடத்துல பொறுப்பு படைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பொறுப்பேற்க மாட்டான். அல்லாஹ் இடத்துல முதல்ல நீங்க பொறுப்பு படைச்சா மட்டும்தான் அல்லாஹ் பொறுப்பேற்பான். அதனால சோதனை வந்த நொடியிலேயே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமை கொள்ளுங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக அந்த பொறுமைக்கான கூலியை கொடுப்பான். 4வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா, அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணுவான், பரக்கத்தை தருவான். நோவு செலவுலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு சம்பாதனை இருக்கும், அந்த சம்பாதனையை வச்சு வாடகை கட்டுவாங்க, வீட்டு செலவு பண்ணுவாங்க, நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா ரொம்ப மிடில் கிளாஸ் லைஃபா இருக்கும், ஆனா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபா இருக்கும். இதை இன்னொருத்தவங்க எடுத்துட்டா அவ்வளோ வசதி வச்சிருப்பாங்க, கோடிக்கணக்கா சொத்து வச்சிருப்பாங்க, ஆனா நோய்க்கு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க, குடும்பத்துல ஒத்துமை இருக்காது, பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஏராளமான பிரச்சனைகள் இருப்பாங்க. அப்ப நம்ம அவங்கள்ட்ட வசதி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் நல்லது கொடுத்துட்டான்னு நினைச்சா நாம தான் முட்டாளா நினைச்சிட்டோம்னு அர்த்தம். யாருக்கு அல்லாஹ் ஒரு மன நிம்மதியும் வீண் செலவில்லாத ஒரு நிலைமையும் கொடுக்குறானோ அதுதான் அவர்களுக்கான நல்ல நேரம்னு அர்த்தம். அது நமக்கு ஏற்படும். இறுதியாக 5வது விஷயம் என்னன்னு பார்த்தா, நம்ம சிலரை பார்த்தாவே சொல்லுவோம், முக்கியமா ஆலிம்கள் உலமாக்கள்லாம் பார்த்தா சொல்லுவோம்,
உங்க முகத்துல ஒரு ஒளி இருந்துகிட்டே இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு முகத்துல வந்து என்ன பண்றான், ஒளியை அதிகரிக்கிறான் உங்களுடைய இல்மின் காரணமாக அப்படிம்போம். இது நீங்க அதிகமா பாத்தீங்கன்னா பாத்திமா சபரிமாலா அவர்களுடைய வீடியோல எல்லாம் பார்த்தா நிறைய பேர் இந்த கமெண்ட் போட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க தீன் விஷயத்துல இருக்கிறதுனால அவங்களுடைய அழகு கூடிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போடுவாங்க. எப்பயுமே தீனுடைய விஷயத்துல ஒருத்தவங்க திளைத்து இருக்கிறாங்கன்னா அவங்கள பாக்குறவங்க எல்லாம் இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒளியை அல்லாஹ் வந்து நம்மளுடைய முகத்துல ஏற்படுத்துவான். ஒளி அப்படிங்கிறது கலரோ அது சார்ந்த விஷயம் கிடையாது. அது வந்து பார்த்தாவே தெரியும், பிரகாசமா இருக்கும், மற்றவங்களுக்கும் பிடிக்கக்கூடிய விதத்துல அமையும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடையாளமாக இருக்கு. அப்ப இந்த 5 விஷயம் உங்க இடத்துல வரணும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது, மார்க்க விளக்கமும் ஃபஜ்ர் தொழுகையும். இது ரெண்டையும் நீங்க வந்து செய்யணும். ஒண்ணு ஃபஜ்ர் தொழுகைக்கு நீங்க தான் முயற்சி பண்ணி அலாரம் வச்சு எந்திரிச்சு தொழுகணும். அதே மாதிரி மார்க்க விளக்கத்துக்கு நீங்க தான் தேடி போகணும். யூடியூப்குள்ள தேடி போங்க, உங்களுக்கு தெரியாத ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கோங்க. தினமும் ஒரு 4 சேனலாவது எடுத்து ஃபாலோ பண்ண பாருங்க, யார் என்ன சொல்றாங்கன்ட்டு. அதுலயும் விதத்தான விஷயங்களை போடுறாங்க அப்படின்னா அதை நீங்க நம்பாதீங்க. சஹீஹானவங்களை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு துவா சொல்லணும், திக்ரு சொல்லணும், நம்ம ஆஹா ஓஹோன்னு வந்துடணும்னு நினைக்காதீங்க. அது எதுவுமே சஹீஹா இருக்காது. பயான் சொல்றவங்களை தேர்ந்தெடுங்க, அதுதான் உங்களுக்கு சஹீஹானதா இருக்கும். இந்த 2 விஷயத்த நீங்க தேடி போங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 3 விஷயம் அல்லாஹ்வே உங்க இடத்துல கொண்டு வந்து விடுவான். நம்மளுடைய முயற்சியோடு சேர்ந்து இந்த ஒரு துவாவையும் மோதிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம இன்னா அஸ்அலுக இல்மன் நாஃபிஹா வ ரிஸ்கன் த்வய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. இது வந்து நபி அவர்கள் ஓதி வந்ததாக அவங்களுடைய மனைவியர்ல ஒருவரே வந்து அறிவித்து கொடுத்திருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ் பலனுள்ள கல்வி எனத்தா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதே மாதிரி பரிசுத்தமான ரிஸ்கை தா, நீ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலை செய்யக்கூடிய வாய்ப்பை தா அப்படின்னு கேட்கிறோம். அதாவது என்ன சொல்றேன்னா, பலனுள்ள கல்வினா நமக்கு தினமும் நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு போன்ல எப்படி இன்ஸ்டாகிராம நம்ம ஆப்ரேட் பண்றதுன்னு நீங்க கத்துக்கிறதும் அறிவுதான். அதே ஒரு குர்ஆன் ஆப்பை எப்படி வந்து நம்ம ஆப்ரேட் பண்றதுன்னு கத்துக்கிறதும் அறிவுதான். ஆனா எது பலனுள்ளது? குர்ஆன் ஆப்புங்கிறது ஒரு பலனுள்ளதா இருக்கு. அப்ப நம்ம வந்து தினமும் கத்துக்கிறோம், அதுல ஒரு பலனுள்ளதை கத்துக்கணும்னு ஆசைப்படணும். அதே மாதிரி நமக்கு ரிஸ்க் கிடைக்குது, ஆனா அந்த ரிஸ்க் எப்படி இல்ல, ஹலால் இல்லாம இருக்கு. அதனாலதான் தூய்மையான ரிஸ்கை தான் கேட்கிறோம். தூய்மையான ரிஸ்க் மட்டும்தான் நமக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தும், நல்ல ஆரோக்கியத்தை தரும். அதே போல ஏற்றுக்கொள்ளப்பட்ட இபாதத்தை தா அப்படின்னு கேட்கிறோம். நம்ம இபாதத் செய்யறோம், ஆனா ஏற்றுக்கொள்ளப்படுதா? இல்ல, அது ரொம்ப சந்தேகமா இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய தேவைகள் நிறைவேற மாட்டேங்குது. அதனால ஏற்றுக்கொள்ளப்பட்ட இபாதத்துகளை என்னை செய்யவேன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். இதை நீங்க ஓதிவாங்க, உங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில மாறும். இது பயனுள்ளதா இருந்தா மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.